ஒரு தேசம் தங்கள் வசம் வந்துச்சுன்னா அதுக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டிய இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா தலைநகரம் அவங்க கிட்ட இருக்கணும். என்ன இருக்கணும்? தலைநகரம் இருக்கணும். இந்த தலைநகரம் அப்படின்றது இஸ்ரவேலை பொறுத்த வரைக்கும் எட்டர்னல் கேபிட்டல்னு சொல்லுவாங்க, நித்திய தலைநகரம் சொல்லுவாங்க. எந்த பட்டணத்தை சொல்லுவாங்க? எருசலேமை தான் சொல்வார்கள். இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை நல்லா கவனிங்க. இப்போ ஐநா சபையிலும் இதுக்கான யுத்தங்கள், அதாவது இதுக்கான ஒரு கேஸ் போயிட்டு இருக்குது, ஒரு தீர்மானம். இப்ப நீங்க அத உண்மையை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு தலைநகராக 1948 எருசலேம் இல்ல, டெல் அவிவ் அப்படின்னு ஒரு பட்டணம் தான் இருந்துச்சு. எருசலேமை தலைநகரா மாத்த முடியாதுன்னு ஐநா சபை சொல்லிடுச்சு. ஏன் சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எருசலேம் இஸ்ரவேல் வசம் கொடுக்கப்படாமல் போனதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கிறது. முதல் காரணம் என்னவா? வாசிங்க, மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். எருசலேம் மண்மேடுகளாகி போகும், ஆலயத்தின் பர்வதம் ஏன் எருசலேம் மண்மேடாகி போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இதே மீகா யார் காலத்துல வாழ்ந்த தீர்க்கதரிசின்னு பாத்தீங்கன்னா எரேமியா காலத்துல வாழ்ந்த தீர்க்கதரிசி. எரேமியா புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துல இதே தீர்க்க தரிசனம் மீகா உரைச்சதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 26:18 அதே காலத்தில் வாழ்ந்த எரேமியா புஸ்தகத்தில் அது இருக்கு. இப்போ இந்த தீர்க்க தரிசனம் அங்கே உரைக்கப்பட்ட போது எருசலேம் எப்படி இருந்துச்சுன்னு எரேமியா 26ல அவர் அங்க சொல்றார். எப்படின்னு பார்த்தா, எருசலேம் தேவனுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டு இருந்துச்சு. அதுல குறிப்பா எருசலேம்ல என்ன நடந்துச்சுன்னா, அவர்கள் எகிப்தியர்கள், அப்புறம் வந்து அன்னைக்கு உள்ள எகிப்தியர்கள், அப்புறம் மோவாபியர்கள், அன்னைக்கு உள்ள விக்கிரகங்கள் எல்லாத்தையும் தேசத்துக்குள்ள கொண்டாந்துட்டாங்க. கொண்டாந்தது மட்டுமில்ல, ஒவ்வொரு மரத்துக்கு கீழையும் மலைக்கு கீழையும் அதை வழிபட்டு கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தர் சொன்னாரு, இது எனக்கு அருவருப்பானது, இதை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இஸ்ரவேலர்கள் அதுக்கு கீழ்ப்படியவில்லை. தேசம் மண்மேடாகி போய்விட்டது. கர்த்தர் கைவிட்டார். இது அன்னைக்கு 1900கள்ல உள்ள எருசலேம். அதாவது ஒரு இஸ்ரவேலை சுத்தி பார்த்த ஒருத்தர் எருசலேமை குறித்து ஒரு புக் எழுதி இருக்கிறாரு. அதுல அவர் சொல்றாரு, இஸ் திஸ் த டேவிட் சிட்டி? இதுவா தாவீதின் நகரம்? அந்த நகரத்துல ஒரு மரம் கூட இல்லையா. எரேமியா 24 நீங்க வாசிக்கும் போது கர்த்தர் சொல்வாரு, மலைகள் மொட்டையடிக்கப்படும். காரணம், மலைகள் தோறும் அவங்க கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சாங்களாம். கர்த்தர் தேசத்தை மண்மேடாக்கி போட்டுட்டாரு. பல நேரங்களில கர்த்தர் தேசத்தை அருவருக்கிறார். கர்த்தர் தேசத்தை விரும்பாமல் போகிறார். காரணம் என்ன? அவருக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் போது, சில பட்டணங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்யும் போது கொஞ்ச காலம் செழிப்பாய் இருக்கிறது போல இருக்கும். ஒரு நாள் அதற்கு நியாய தீர்ப்பு கண்டிப்பாக வரும். நம்ம என்ன நினைக்கிறோம்? இவங்க இவ்வளவு செஞ்சுட்டு நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க செய்யற வரைக்கும் கர்த்தர் விட்டுருவார். ஆபிரகாம் கிட்ட சொல்லும் போது சொல்லுவாரு, 400 வருஷம் கழிச்சு இந்த தேசத்தை இஸ்ரவேலுக்கு நான் தருவேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்லுவாரு. எமோரியின் பாவங்கள் இன்னும் நிறைவாகவில்லை. பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் பாவம் என்ன ஆகணும்? ஃபுல் ஆகணும். அது வரைக்கும் கர்த்தர் என்ன செய்வாரு? வெயிட் பண்ணுவாரு. அதே தான் கர்த்தர் பாவம் செய்யறவன உடனே என்ன செய்யறது இல்ல, அடிக்கிறது இல்ல. நம்ம தேவனை போல ஒரு இரக்கத்தின் தேவனை நீங்க பார்க்கவே முடியாது. எதிரிக்கு கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எச்சரிப்பு கொடுப்பாரு. நீ செய்யற பாவம் ரொம்ப மோசமா இருக்கு, செய்யாத, கொஞ்சம் மனம் திரும்புன்னு சொல்லுவாரு. நினிவே ஜனங்களுக்கு யோனாவை அனுப்பி வச்சாரு பாருங்களேன். அதே தேவன் தான் மோவாபுக்கு சொல்லுவாரு, உன்னை இப்படி நான் பண்ண போறேன், கேர்ஃபுல்லா இருப்பாரு. பல நேரங்களில தேவன் எதிரிகளை விட்டு வைக்கிறார். காரணம் என்னன்னா, அவனும் மனம் திரும்பணும், அவனும் பாவத்திலிருந்து வெளியே வரணும், அழிவிலிருந்து தப்பிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் அவர்கள் அந்த பாவத்தில் உச்சத்துக்கு போகிற வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சோதோம் பாவம் செய்த போது வேதம் சொல்லுது, அவர்கள் கூக்குரல் எனக்கு கேட்டுச்சு, நான் இறங்கி போய் பார்ப்பேன்ங்கிறாரு. அவங்க செய்யறதெல்லாம் கரெக்ட் தானா, உண்மைதானா, இப்படிதான் இருக்குது அந்த ஊரு அப்படின்னு பாப்பாரு. அதோட அர்த்தம் என்ன? கர்த்தர் வெயிட் பண்றாரு, இவங்க திரும்புவாங்க, மனம் திரும்புவாங்க. அதே மாதிரி தான் எருசலேமுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தார். பாருங்க, எல்லா பட்டணத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கறாரா, எருசலேமுக்கு கொடுக்க மாட்டாரா? எருசலேமுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எந்த காலத்துல இருந்து? சாலமோன் காலத்துல இருந்து சொல்லுவாரு. சாலமோன்ட்ட சொல்வாரு, நீ உன் தகப்பன் மாதிரி இல்ல, நீ கேட்க மாட்டேங்கிற, மனம் திரும்ப. கேட்க மாட்டான். அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து அவன் பையன் ரெகேபியாம், அவன் சொல்றான், எங்க அப்பனை விட நான் ரொம்ப கடினமானவனா இருப்பேங்கிறான். இப்படியே ஒருத்தரா வந்து 1-2 ராஜாக்களை தவிர பாத்தீங்கன்னா மனாசேன்னு ஒருத்தவன் தான், எசேக்கியாவுடைய பையன், இருக்கிறதுலயே ஒஸ்ட் கிங் அவன் தான்.
கடைசியில கர்த்தர் பார்த்தாரு, இவனுங்க உருப்பட மாட்டாங்க, இவனுங்களை மண்மேடாக்கி போட்டுட்டாரு. எந்த எருசலேமுக்கு நான் வைராக்கியம் பாராட்டுவேன்னு சொன்னாரோ அந்த எருசலேமை கர்த்தரே மண்மேடாக்கி போட்டார். பல நேரத்துல அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் ஒரு பக்கம் உச்சமா நேசிக்கிறார், ஆனால் தான் நேசிக்கிற மகனை அவர் என்ன பண்றாரு? சிட்சிக்கவும் செய்கிறார். ஆண்டவர் சொல்லும் போது கேட்கணும், உட்கார்ந்து ஏதாவது சொல்லும் போது கொஞ்சம் என்ன செய்யணும்? கேட்கணும். பல நேரங்களில் கர்த்தர் கிருபை உள்ளவர், ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். அதாவது பவுல் கிட்ட ஒரு நல்ல சுபாவம் இருக்குது. பவுல் சொல்லுவாரு, அவனை நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கும்படி என்ன பண்ண போறான், அவனை ஒருத்தனை பத்தி சொல்லுவாரு, சொல்லும்போது சொல்லுவாரு, நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கும்படி அவனை என்ன பண்ண போற? சாத்தான்ட்ட புடிச்சு கொடுக்குறேன் பாரு. அர்த்தம் என்னன்னா, நாங்க சொன்னா இவன் திருந்த மாட்டான், இப்படியே விட்டுட்டோம்னா இவன் நியாய தீர்ப்புல பாதாளத்துக்கு போயிடுவான், நரகத்துக்கு போயிடுவான். இவனை காப்பாத்தணும்னா ஒரே வழிதான் இருக்குது, என்ன பண்ணலாம்? சாத்தான்ட்ட கொடுக்குவான், அவன் அடிக்கிற அடியில இவன் திருந்திடுவாங்கிறான். பல நேரங்களில் நமக்கு இதான் நடக்குது. நீங்க சொல்லி பாருங்க, வீட்டுல அடங்காத பையனை முந்தியெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு டீச்சர் கிட்ட சொல்லுவாங்க, அப்பா அம்மா சொல்லுவாங்க. இப்ப அப்படி சொல்றது இல்ல. அப்பா அம்மா என்ன சொல்லி விடுவாங்க? அப்பா அம்மா என்ன சொல்லி விடுவாங்கன்னா, ஸ்கூல்ல கண்ணு ரெண்டையும் விட்டுட்டு தோலை ஊறிங்கம்பாங்க. யாருக்கா சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி? என்ன அடிக்கடி சொல்லுவாங்க எங்க வீட்டுல. நான் அந்த மாதிரி ஆள் தான், சேட்டை. பாத்தீங்கன்னா சொல்லி விட்டு வருவாங்க. நம்ம டீச்சர் நம்மள ஏற்கனவே நல்லா தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் போதுமான அளவுக்கு. இப்ப அவங்களுக்கு பத்திரத்தை எழுதி கொடுத்த மாதிரி அது. அவங்க சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன்பாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க வீட்டு பக்கம் போங்க, இவனை ஒரு வழி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிபிஐ ஆபீசர் மாதிரி தான் அவங்க நம்மளை பார்ப்பாங்க. அப்படியே அதுக்கப்புறம் திருந்துறமா இல்லையா திருந்த வச்சிடுவாங்க. அன்னைக்கு டீச்சர்ஸ் அடிச்ச மாதிரிலாம் இன்னைக்கு அடிக்க முடியாது, இப்படி கையை வச்சு முட்டியில தான் அடிப்பாங்க. இப்ப இருக்கிற அப்பா அம்மா அப்படி இல்ல, அடிச்சா இவங்க சண்டைக்கு டீச்சர்கிட்ட போறாங்க. ஏன் என் பையனை அடிச்சீங்க? அவன் எப்படி உருப்பிடுவான்? இல்ல, அன்னைக்கு உள்ள சர்ச்சும் இப்படிதான் இருந்துச்சு, இன்னைக்கு உள்ள ஸ்கூல் அப்படிதான் இருக்குது. அன்னைக்கு சர்ச்சில் பாஸ்டர் ஏதாவது திட்டாருன்னா விசுவாசி என்ன சொல்ல தெரியுமா? பாஸ்டர் நம்ம நன்மைக்கு தான் திட்டுறாரு, நம்ம திருந்தணும்னு சொல்லுவோம். இப்ப இருக்க விசுவாசி என்ன செய்ய தெரியுமா? பாஸ்டரை பேசாம மாத்திடுவோமா அப்படிங்கிறாங்க. எனக்கு பாம்பே பத்தி தெரியாது, இப்போ சொல்ல. நான் பேசுறதெல்லாம் சவுத் இந்தியாவை பத்தி. நான் முதல் நாளே ஒண்ணு சொன்னேன், நான் பேசுறது உங்களை இல்ல, ஆனா உங்களை தான் தோணுச்சுன்னா நீங்க தான். இப்ப அப்படித்தான் இருக்கு பாருங்க. அந்த காலத்துல ஊழியக்காரங்கன்னா ஒரு மரியாதை இருந்துச்சுல்ல. இப்ப ஊழியக்காரங்களை பல ஊழியக்காரங்க யாருக்கு பயப்படுறாங்க? விசுவாசிக்கு பயப்படுறாங்க. ஏதாவது பேசினா இவன் மாத்தி விட்டுருவேங்கிறான். எங்க விளங்க இல்லையா? அன்னைக்கு பையனும் விளங்கல, இன்னைக்கு விசுவாசியும் விளங்கல. பையனை அடிக்காம வசனம் தெளிவா சொல்லுது, பையனுக்குள்ள மதியினம் இருக்குமா, பெரும்புதான் அதை என்ன செய்யுமா? நீக்குமா. இப்ப அடிக்க கூடாது ரூலே போட்டாங்க, சட்டம் அடிக்கவே கூடாதுன்னுட்டாங்க. அவன் தைரியமா போறான், ஹோம்வொர்க் எழுதாம. டீச்சரை பார்த்து சொல்றான், எங்க மேல கை வை பாப்போன்றான். அப்புறம் எப்படி உருப்பிடுவான் அவன்? அதே நிலைமைதான் சபையிலும் இருக்கு. கொஞ்சம் சவுண்டா ஆயர் ஏதாவது பேசினார்னா, என்ன இன்னைக்கு ஆயர் ரொம்ப சவுண்டா பேசுறாரு, கூப்பிட்டு கொஞ்சம் சொல்லி வைக்கணும் அவரை. இங்க இல்ல, நான் சொல்றேன் சவுத் இந்தியாவில் இல்ல, அவரை கொஞ்சம் சொல்லி வைக்கணும். ஓவரத்தான் பேசுறாரு, சொல்லி சொல்லி பார்ப்போம், இல்லைன்னா அடுத்து அவரை ஒரு வயல விளங்க போறது இல்ல. திருப்பியும் சொல்றேன், ஆண்டவர் ஒரு கண்டித்து கொள்கிறாருன்னா வசனம் சொல்லுது, என் போதகருடைய கரம் என்ன செய்யட்டும்? குட்டட்டும், அது நல்லது அப்படின்னு இருக்கு. எங்க பாஸ்டர் கிட்ட எல்லாம் இருந்து நான் சொல்றேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய கிருபையில ஒரு பெரிய கிருபை என்னன்னா, நல்ல போதகரை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. இன்ன வரைக்கும் அவருக்காக நன்றி செலுத்துவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் இந்த வசனத்தை கலப்படம் இல்லாம பேசணும்னு நினைக்கிறவரு. அதனால அவர் சுத்த கலப்படம் இல்லாம பேசுவாரு. மீறி 2 வார்த்தை நம்ம ஏதாவது திருப்பி பார்த்தோம்னா நரகத்துக்கு போயிருவோம் பாரு. அதனால நம்ம அவர்கிட்ட பேசுறதே கிடையாது. கூப்பிடுவாரு, அந்த தம்பியை கூப்பிடு அப்படிம்பாரு. நம்ம பார்க்காத மாதிரி நினைட்டு அந்த திருடனை கூப்பிடும்பாரு. எதுக்கு திருடனை சொல்லுவாருன்னு அவர் முதல் நாள் கூப்பிடும் போதே வந்துருவோம். ஆனால் அப்படிப்பட்ட ஊழியர்களுடைய கண்டிப்பு பிரசங்கம், அதனால இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாய் இங்கே நிக்கிறேன். எப்போ ஊழியக்காரனுடைய கண்டிப்பு பிடிக்க நீங்க அவனை எதிர்க்கிறீங்களோ, நீங்க ஊழியக்காரனா மாறவே முடியாது. நோ சான்ஸ். ஏன் தெரியுமா? சாமுவேல் என்னதான் ஏலி மோசமானவனா இருந்தாலும் சாமுவேல் ஒழுங்கா அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தான். நான் எப்பவும் சொல்லுவேன், ஏலி தன் பசங்களை ஒழுங்காக வளர்க்கல, ஆனா சாமுவேலை ஒழுங்காக தான் வளர்த்திருந்தான். அவன் சாமுவேலை கரெக்டா வளர்த்திருந்தான். அதுக்குதான் சொல்றேன், நீங்க உங்க ஆயர் சொல்றத, உங்க ஊழியக்காரங்க சொல்றத கேளுங்க, ஒரு நாளும் அது வீணாய் போகாது. ஒரு கூட்டம் இருக்கு, அதை கேட்க மாட்டேன்னு சொல்லும், அதை ஒண்ணும் செய்யவும்
முடியாது. எருசலேம் மண்மேடா மாதிரி இதுவும் ஒரு நாள் மண்மேடாகி தான் போகும். அதை ஒண்ணுமே செய்யவே முடியாது. எருசலேம் என்னவாயிருச்சு? மண்மேடாகி போயிடுச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, காரணம், முதல் காரணம் ஸ்பிரிச்சுவல் காரணம், தேவனுக்கு விரோதமான செயல்பாடு. இப்போ ரெண்டாவது காரணம், ஏன் எருசலேம யூதர்கள் வசம் 1948 தரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, எருசலேம் 3 முக்கியமான மதங்களுக்கு மைய இடமாக இருக்கிறது. ஒன்று யூதர்களுக்கு, 2 இஸ்லாமியர்களுக்கு, 3 கிறிஸ்தவர்களுக்கு. 3 பேர் 3 மதங்களும் அங்கேதான் மிக சென்டர் பாயிண்டாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல 3 பேர்ல யாருக்கு உரிமை அதிகம், யாருக்கு உரிமை கம்மி, இப்படி நிறைய சண்டைகள் போயிட்டே இருக்குது. இது உண்மையிலேயே எந்த காலத்துல இருந்து யூதர்கள்ட்ட இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப வாசிங்க, நான் சொல்ற வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த மெல்கிசேதேக்கு அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, இந்த மெல்கிசேதேக்கு எந்த ஊர்க்காரு? சாலேமின் ராஜாவாகிய, நீங்களாம் ஒரு பாட்டு பாடுவீங்க தெரியுமா? சாலேமின் ராஜா. இந்த சாலேமின் ராஜா மெல்கிசேதேக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறார் பாருங்க. சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு, அந்த சாலேம் தான் எருசலேம். ஷாலேம்னா சமாதானம்னு அர்த்தம். ஷாலோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹீப்ரூல. ஷாலோம்னா சமாதானம். எருஷலேம் அப்படின்னு சொன்னா சமாதானத்தின் நகரம்னு அர்த்தம். அதுக்கு ராஜாவா இருந்த மெல்கிசேதேக்கு அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு வந்து யார் கையில கொடுத்துட்டாரு? ஆபிரகாம் கையில கொடுத்துட்டாரு. சோ அன்னைக்கு அது யார் கைக்கு வந்துருச்சு? ஆபிரகாம் கைக்கு வந்துருச்சு. சரி, ஆபிரகாம்ல இருந்து இது யாருக்கிட்ட போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆபிரகாம் 22ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், 15வது வசனத்துல குறிப்பா எருசலேமை குறித்து சொல்லுகிறேன். 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல கடைசி வசனத்தை வாசி. எமோரியரும் எபூசியரும் என்பவர்கள் அப்படின்னு இருக்குது இல்லையா? அப்படிதான் இருக்குது. எபூசியரும் அப்படின்னு இருக்குல்ல. இந்த எபூசுனா என்ன? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. அந்த மனுஷனும் ராத்திரிக்கு இருக்க மனம் இல்லாமல் எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான். எபூசுனா எதை குறிக்குது? எருசலேமை குறிக்குது. 15ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு எல்லைகளை வகுத்து கொடுக்கும் போது கர்த்தர் சொன்னாரு, இந்த எருசலேம் உன்னுடைய எல்லைக்குள்ள இருக்குன்னு சொல்லி இருக்கிறார். அப்படிதானே இருக்குது. எபூசியர்கள் இருக்கக்கூடியதான இந்த தேசத்தை நான் உனக்கு தந்தேன். எபூசுனா எருசலேம். சோ 14ஆம் அதிகாரத்துல ஆவிக்குரிய விதத்துல உடன்படிக்கை பண்ணியாச்சு. 15ஆம் அதிகாரத்துல லேண்ட ஒதுக்கும் போது ஆபிரகாம் வசம் ஒதுக்கியாச்சு. இப்போ 22ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல ஆண்டவர் ஈசாக்க கூட்டிட்டு போய் பலி கொடுக்க சொல்றாரு. பலி கொடுக்க போகும்பொழுது கர்த்தர் குறித்த மோரியா மலைகளில் ஒன்றின் மேல் அப்படின்னு இருக்கு. இந்த மோரியா மலை என்பது இஸ்ரவேல்ல இருக்கக்கூடியதான அந்த எருசலேம் மேல இருக்கக்கூடியதான மலை. அந்த இடத்துலதான் 1 நாளாகவும் 21ஆம் அதிகாரத்துல 21ஆம் அதிகாரத்துல கடைசியில ஓர்னான் அப்படிங்கிறவங்க கிட்ட இருந்து லேண்ட் வாங்குறாரு தாவீது. இடம் கட்டுறாரு, ஒரு லேண்ட வாங்கி பலிபீடம் கட்டுறாரு. அந்த லேண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த லேண்டு இந்த எருசலேமோ அந்த ஈசாக்க பலியிட்ட இடமோ எல்லாமே ஒரே லேண்டு தான். அந்த இடத்துலதான் சாலமோன் தேவாலயம் கட்டினார். இப்போ இந்த எருசலேம் ஏறக்குறைய 4000 வருஷமா யார் கையில இருக்குது? யூதர்கள் வசம் இருக்கு. சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. சகரியா 12:6. எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே 12ஆம் அதிகாரத்துல எருசலேம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த சகரியா புஸ்தகம் ஒரு டைம்லைன் ஆர்டர்ல இருக்கும். 12ல ஆண்டவர் எருசலேம் வரும்னு சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி சகரியா 6ல பாத்தீங்கன்னா இயேசு முதலாவது வந்தது இருக்கும். கழுதையின் மேல் வந்தது அங்க இருக்கும். 9ல நினைக்கிறேன் அதுல இருக்கும்.
மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் ஏறி வருகிறார், அந்த அங்க இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 12ல பாத்தீங்கன்னா எருசலேம் திரும்பி வரும்னு இருக்கும். 14ல பாத்தீங்கன்னா ஒலிவமலையில் இயேசு வந்து இறங்கினார்னு இருக்கும். 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருக்கும். இயேசுவின் பகிரங்க வருகை இருக்கும். எல்லாமே டைம் லைன்ல கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்னு கேட்டீங்கன்னா சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் காலத்துல இருக்கிறோம். 1 முதல் 6 வசனம், அத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது குறிப்பாக 2018ல இருந்து 2024க்குள்ள நிறைவேறின தீர்க்க தரிசனம் இருக்கிற இடம். சகரியா 12 4 முதல் 1 முதல் 6 வசனங்கள். இப்போ ஆண்டவர் சொன்னபடி திரும்பவும் அவங்க வரணும், எருசலேம் வரணும். இப்போ இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் என்ன பண்ணார்னா 1967ல 6 நாள் யுத்தம் ஒன்று நடந்தது. இங்க இருக்கு பாருங்க, 1967 யாக்கோபர் வார்னு சொல்லுவாங்க. இந்த யுத்தத்துல எருசலேம் திரும்பவும் இஸ்ரவேல் வசம் வந்தது. கர்த்தர் சகரியா 12:6ல சொன்னபடியே துல்லியமாக. இப்ப நீங்க பாக்குற இந்த வீடியோ வந்து 1967ல ஐடிஎஃப்னு சொல்லுவாங்க, இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்ஸ் முதல்ல உள்ளே நுழையிறது இஸ்ரேலுக்குள்ள. கிபி 70ல அவங்க வெளியே போனாங்க. கிபி வெளியே போனவங்க திருப்பி 1967ல உள்ள நுழையிறாங்க. 1900 வருஷம் கழிச்சு அவங்க உள்ளே நுழையிறாங்க. அபிஷியலா உள்ள நுழையிறாங்க. ஆண்டவர் சொன்ன சகரியா 12:6 இதான் 2வது மிக முக்கியமான யுத்தம், தலைநகரத்துக்கான யுத்தம். முதல்ல நடந்தது தேசத்துக்கான யுத்தம், இது தலைநகரத்துக்கான யுத்தம். கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. எருசலேம் இஸ்ரவேல் வசம் வந்து விட்டது. கர்த்தர் சொன்னபடியே துல்லியமா தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. அதுலயும் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த 1967ல வந்ததான இந்த எருசலேம் தலைநகராக மாறல. அந்த சகரியா 12:6 என்ன சொல்லுது? எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேம்ல. இப்ப பாருங்க, எருசலேம் குடியேறியாச்சு. இப்ப நீங்க பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா பகல்லையும் நைட்லயும் எருசலேம். நைட்ல குடியேறினாதான் லைட்ஸ் இருக்கும். எருசலேம் கர்த்தர் சொன்னபடி சரியாக 1900 வருஷம் கழிச்சு குடியேறிடுச்சு. ஆனா அந்த இடத்துல என்ன இருக்கு வசனம்னா, திரும்பவும் எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேம் அப்படின்னு. ஸ்தானமாகிய எருசலேம்னா என்ன அப்படின்னு கேட்டா, எருசலேமுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு. உதாரணமா நம்ம வீட்டுல கணவன் மனைவி எல்லாம் இருந்தாலும் ஆபீஸ்ல ஒரு ஸ்தானம் இருக்கும், மேனேஜரு, அப்புறம் வந்து வெளியே ஒரு ஒர்க் இருக்கும், பெயிண்டரு, எலக்ட்ரிஷியன், நம்ம ஒண்ணு இருக்கோம், டாக்டர், இன்ஜினியர். அந்த மாதிரி எருசலேமுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு. என்ன ஸ்தானம்? அதுதான் மகாராஜாவின் நகரம், நித்திய தலைநகரம், எட்டர்னல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எருசலேம் 1967ல யூதர்கள் வசம் வந்துடுச்சு, ஆனால் தலைநகராக மாறவில்லை. அன்னைக்கு அது தலைநகராக மாறல. ஏன் மாத்தல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் சொன்ன நேரம் வரல. கர்த்தர் சொன்ன நேரத்துலதான் அது தலைநகரா மாறும். ஏன் தலைநகரா ஆண்டவர் எப்ப மாத்தினாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2018ல எருசலேம் தலைநகராக மாறியது. இங்க இருக்கு பாருங்க, திடீர்னு ஆண்டவர் அமெரிக்காவுக்கு ஒரு ஜனாதிபதி எழுப்பினார். நல்ல கவனிங்க, இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக ரீகன் காலத்துல இருந்து, ரொனால்ட் ரீகன் சொல்லுவாங்க, அவர் காலத்துல இருந்து நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்சு, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு காரியம் இருக்கு. என்னன்னா, அமெரிக்காவில் 2வது அதிகமா இருக்கிற ஜனங்கள் யாருன்னா யூதர்கள். இந்த யூதர்கள் கிட்ட ஓட்டு வாங்கணும்னா ஒரு காரியத்தை இவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க ஜனாதிபதி ஆயிட்டா எருசலேமை தலைநகராக அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூதர்கள் நம்பி ஓட்டு போடுவாங்க. ஆனா அவங்க ஜனாதிபதி ஆனோன்னு அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க தீவிரமா ஆலோசனை பண்றோம், ஏற்ற காரியத்துல ஏற்ற நேரத்துல நாங்க முடிவெடுப்போம், செய்ய மாட்டாங்க. இதே மாதிரி அவங்க கிட்டத்தட்ட 30 வருஷம் ஓட்டிட்டாங்க. ரொனால்ட் ரீகன் வந்தாரு, அப்புறம் கிளின்டன் வந்தாரு, அப்புறம் சீனியர் புஷ், ஜூனியர் புஷ், அப்புறம் வந்து ஒபாமா வரைக்கும் யாருமே இதை செய்ய மாட்டாங்க, செய்யவே இல்லை. ஏன்னா இவங்க செய்யலங்கிறத விட கர்த்தருடைய நேரம் என்ன செய்யல, வரல. கர்த்தருடைய நாள் அன்னைக்கு தான் அது நடக்கும்னு பாருங்களேன். சரியா 2018ல இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக ட்ரம்ப் போட்டிட்டு அவர் ஜெயிச்சிட்டார். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப்பும் இதே வார்த்தையை தான் சொன்னாரு, நான் வந்து அமெரிக்க ஜனாதிபதி ஆனா நான் வந்து இஸ்ரேலுக்கு தலைநகரா எருசலேமை மாத்துவேன்னு சொன்னார். எதிர்த்து நிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, கிளின்டனுடைய ஒய்ஃப் ஹிலாரி கிளின்டன் எதிர்த்து நிக்கிறாங்க. அப்ப எல்லாருக்கும் தெரியும் ஹிலாரி கிளின்டன் தான் ஜெயிக்க போறாங்க, ட்ரம்ப் தோக்க போறாரு. ஏன்னா ஹிலாரி கிளின்டன் பயங்கரமான அறிவாளி.
ஏற்கனவே ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சரெல்லாம் இருந்திருக்கிறாங்க. இவரு பிசினஸ் மேன். பத்தாததுக்கு ட்ரம்ப்புக்கு நல்ல பேரே கிடையாது. ட்ரம்ப் வந்து சேட்டை பிடிச்சவர். திடீர்னு இறங்கி பாக்ஸிங் விளையாடுவாரு, ரோட்ல இறங்கி பாட்டு பாடுவாரு. ஆனா பெரிய கோடீஸ்வரன், மிகப்பெரிய கோடீஸ்வரன். ஆனா ஜனாதிபதிக்குரிய தகுதி அவருக்கு கிடையாது. எல்லாரும் முடிவு பண்ணியாச்சு ஹிலாரி கிளின்டன் தான் என்ன செய்ய போறாங்க, ஜெயிச்சு வர போறாங்க அப்படின்னு. திடீர்னு பார்த்தா ட்ரம்ப் ஜெயிச்சுட்டாரு. எப்படி ஜெயிச்சான்னு இன்னும் யாருக்குமே தெரியாது. அமெரிக்க மக்களுக்கே அது ஒரு அதிர்ச்சி தான், எப்படி இவர் ஜெயிச்சாருன்னு. அதுக்கு என்னென்னவோ காரணம் சொன்னாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் கர்த்தர். அவ்வளவுதான். 2018 சரியா இஸ்ரவேல் உருவாகி 70வது வருஷம், எருசலேம் இஸ்ரவேல் கையில வந்து 50வது வருஷம், ஜூபிலி வருஷம். கரெக்டா ட்ரம்ப் வந்தார். வந்த உடனே இஸ்ரேலுக்கு தலைநகரா எருசலேமை அனௌன்ஸ் பண்ண போறேன்னு சொன்னாப்ல. எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா அப்படி செஞ்சா உலகத்தின் பகையை என்ன செய்யணும், சம்பாதிக்க வேண்டி வரும். அதனாலதான் அமெரிக்க ஜனாதிபதிகள் செய்ய மாட்டாங்க. இவரு நேரடியா சொல்லிட்டாரு. உடனே ஐநா சபையில சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனம் வாசி. சகரியா 12:3-4. சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம். சரியா 2017 டிசம்பர் மாசம் அத்தனை பேரும் யூஎன்ல போய் இஸ்ரவேலுக்கு விரோதமாக, ட்ரம்புக்கு விரோதமாக ஒருமனப்பட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. எருசலேமை தலைநகரா மாத்த கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டாந்தாங்க. இதுக்கு நடுவில் ட்ரம்ப் ஜெயிச்சிட்டார். இப்போ 2018 ஜனவரி மாசம் இந்த தீர்மானம் ஐநா சபையில வருது. வந்த உடனே இந்த இஸ்ரவேலுக்கு எதிராக, அதாவது தீர்மானத்துக்கு ஆதரவா இஸ்ரவேலுக்கு எதிரா உலகத்தில் உள்ள நாடுகள்ல ஏறக்குறைய 128 நாடுகள் ஒண்ணு கூட்டிட்டாங்க. அந்த 12:3 கர்த்தர் சொன்னபடி பூமியின் ஜாதிகள் எல்லாம் அதுக்கு விரோதமா என்ன செய்வாங்க, கூடிக்கொள்வார்கள். துல்லியமா நிறைவேறுச்சு. ஆதரவு பாத்தீங்கன்னா 8 பேரோ 10 பேரோ தான் ஆதரவு. அத்தனை பேரும் எதிர்த்தாச்சு. இப்ப எல்லாரும் நினைச்சாங்க இனிமேட்டு எருசலேம் என்ன செய்யாது, தலைநகரா மாறாது, தீர்மானம் இஸ்ரவேலுக்கு எதிராக போயிடுச்சுன்னு. ஆனா திடீர்னு ஒண்ணு நடந்துச்சு. என்னன்னா 5 நாடுகளுக்கு மட்டும் வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, பிரான்ஸ், இங்கிலாந்து 5 நாடுகளுக்கு மட்டும் வீட்டோ பவர் உண்டு. வீட்டோ பவர்னா என்னன்னா, இந்த 5 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த தீர்மானத்தை நான் நிறுத்துறேன்ட்டா நிறுத்துறது தான். அந்த 5 பேரை எடுத்து யாரும் எதுவுமே கேட்க கூடாது. ஒருத்தர் சொன்னாலும் சரி. ட்ரம்ப் வீட்டோ பவரை யூஸ் பண்ணி இந்த தீர்மானத்தை நிறுத்திட்டாரு. இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் மாறிவிட்டது. 2018ஆம் ஆண்டு கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக. அதான் நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனம் உரைச்சா அந்த தீர்க்க தரிசனத்தை யார வச்சு வேணாலும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இப்பவும் சொல்லுவேன், ட்ரம்ப் அறிவாளி கிடையாது. அறிவாளி மீன்ஸ் இந்த ஸ்பிரிச்சுவலா நான் சொல்லல, ஸ்பிரிச்சுவலா சொல்றேன். அவர் வந்து ஜனாதிபதி ஆகிறதுக்கான எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. வாட் எவர் இட் இஸ், ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் வந்தா அதை செய்யணும். அதை கொண்டு வர்றது கர்த்தர் கருத்துல இருக்குது. அவர் சொன்னபடி துல்லியமாய் சகரியா 12:6 திரும்பவும் எருசலேம் அதே ஸ்தானத்துக்கு தலைநகராக. இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் உலகத்தில் வேற எங்கேயுமே நடந்தது கிடையாது. பாபிலோன், தீரு, நினிவே, எத்தனையோ பட்டணம் இருக்கு பைபிள்ல, எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஆனா அவங்க காலகட்டத்தில் இருந்து ஒரு பட்டணம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு திருப்பி அதே இடத்துக்கு வந்து உருவாகி கேபிட்டலா மாறுகிறது என்றால் ஒரே ஒரு பட்டணம் தான் உலகத்துல இருக்கு, அது எருசலேம் பட்டணம் மட்டுமே. அதை சொன்னவர் கர்த்தர். அவர் காயப்படுத்துவார், அவர் கட்டும் போடுவார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், 2000 வருஷம் கழிச்சு எருசலேமே அதே ஸ்தானத்துக்கு கொண்டு வர கர்த்தரால் முடியுமானால் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தையும் அதை நிறைவேற்றி கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்ன வேணாலும் சொல்லட்டும், அகைன்ஸ்டா இருக்கட்டும், நடக்காதுன்னு உலகம் சொல்லட்டும், ஆனா நடக்கும்னு கர்த்தர் சொன்னா நடக்கும். அவ்வளவுதான். எப்படிங்க அது நடக்கும்? எனக்கு பைபிள்ல இருந்து ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்தார். எவிருவின் மகள் செத்து போய் சில மணி நேரம் ஆச்சு. கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார்.
நாயினூர் விதவையின் மகன் செத்து போய் 1 நாள் 2 நாள் ஆச்சு, புதைக்க அப்பதான் கொண்டு போறாங்க. அவனையும் கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். லாசரு செத்து 4 நாள் ஆச்சு, அவனையும் கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகம். உலர்ந்த எலும்புகள், அதையும் உயிரடைய பண்ணி சேனையாக நிறுத்தினார். அதுக்கு என்ன சொல்றேன், செத்து சில மணி நேரம் ஆகட்டும், செத்து சில நூற்றாண்டு ஆகட்டும், மீண்டும் உயிரோடு கூட கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி மண்மேடான எருசலேமை அதே ஸ்தானத்தில் திரும்பி கொண்டு வந்து வைப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்று சொன்னால், உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தையும் மீண்டும் உயிரோடு கூட கொண்டு வந்து நிறுத்த வைக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். டாக்டர்ஸ் என்ன வேணா சொல்லுவாங்க, சில நேரத்துல நோ சான்ஸ், கிடைக்காது, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் இருந்துட்டு போட்டோம். அந்த ரிப்போர்ட்டை வாங்கிக்கங்க, மறக்காம ரிப்போர்ட்டை வாங்கிக்கங்க. டாக்டர் நீங்க என்ன சொன்னீங்க, உங்களுக்கு குழந்தையே பிறக்காது, ரிப்போர்ட் கொடுங்க. ஏன் கொடுத்துருங்கன்னு சொல்லுங்க, கொண்டு வாங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு மிராக்கலாக அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை திறக்க ஒரே ஒருத்தரால் முடியும், கர்த்தரால் முடியும். செத்து போன கர்ப்பத்தில் பிள்ளை கொடுக்கவும் அவருக்கு முடியும், திறக்கப்படாத கர்ப்பத்தில் பிள்ளை கொடுக்கவும் அவரால் முடியும். மரியாளுக்கும் கொடுப்பாரு, சாராளுக்கும் பிள்ளை பிறக்கும், மரியாளுக்கும் பிள்ளை பிறக்கும். சாராள் கர்ப்பம் செத்து போனது, மரியாள் கர்ப்பம் அடைக்கப்பட்ட கர்ப்பம், அதாவது இன்னும் கன்னியாவே இருக்கிறாங்க. அந்த கர்ப்பத்திலும் பிள்ளையை கொண்டு வந்தாரு, இந்த கர்ப்பத்திலும் பிள்ளையை கொண்டு வருவாரு. தேவன் நினைத்தால் அந்த தேவன் உனக்கும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க உடனே ஐவி மெத்தட், அந்த மெத்தட், இந்த மெத்தட் போங்க, அது உங்க இஷ்டம், உங்க விசுவாசத்தின் அடிப்படை. நான் சொல்லுவேன், நீங்க ஐவி மெத்தட்ல போய் ஒரு பிள்ளையை பெற்று கொண்டு வந்தீங்கன்னா அது மெடிக்கல் குழந்தை. கர்த்தர் கொண்டு வந்து நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது மிராக்கல் குழந்தை. நீங்க சாட்சி சொல்ல முடியும். எதுக்கு சொல்றேன்னா, பல நேரங்களில நான் குழந்தைக்காக மட்டும் சொல்லல, அது பிசினஸோ அல்லது எது வேணா இருக்கணும், அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், வாய்ப்பு இல்ல, பினிஷ், ஓவர் அப்படிம்பாங்க. அவங்க பினிஷ் சொல்ற வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. நீங்க ஆண்டவர்கிட்ட போவீங்க, ஆண்டவரே பினிஷ்ன்றாங்கப்பா, சொல்லிட்டாங்களா, முடிஞ்சிருச்சா, முடிஞ்சிருச்சு, இனிமேட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன் பாரு. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தருடைய கரத்தில் எண்டு என்பதே கிடையாது, ஒன்லி பெண்டு தான். என்னங்க பெண்டுன்னு கேக்குறீங்களா, போகும்போது எண்டு மாதிரி தெரியும், அந்த கடைசியில உங்களுக்கு எனக்கு ஒரு வழி வச்சிருப்பாரு, அங்க ஒரு பெண்டு இருக்கும், அதுல கர்த்தர் நம்மளை கூட்டிட்டு போயிடுவார். உலகத்தை பொறுத்த வரைக்கும் வழி இல்லாத வழி இருக்கும், நமக்கு வழி திறக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு விசுவாசம் எப்படி வரணும் தெரியுமா, மண்மேடான எருசலேமே மீண்டும் தலைநகராக அவரால் மாற்ற முடியுமானால் என் வாழ்க்கையில் அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.